யுவன் சார் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது? யாரு பாடினாங்க அந்த பாட்டு? சைந்தவி மேம். அவங்கள மாதிரியே பாடலையே நீங்க? எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. நடுவுல பிஜிஎம்ல எல்லாம் கத்துட்டு லைக் ஷவுட்ஸ் பண்ணீங்களா? அது பாட்டுல இல்ல. பாட்டுக்கு இல்ல, நான் கொஞ்சம் ஃபீல் பண்றேன் சார். எனக்கு பெர்ஃபார்மன்ஸா பிடிக்கல. சோலி முடிச்சு. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. நான் மறுபடியும் பண்ணா கத்தாம பாடுறேன் சார். சரி, இங்க கொஞ்சம் வரீங்களா? என்ன பார்க்கும் எனக்கு என்னடா தெரியும்? வாங்க. இல்ல இது டிஜே பிளாக் வந்து உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு. எனக்கு பாசமா நீங்க கொடுக்கலையே சார்? இல்ல, அங்க கொடுக்கணும். பாட்டு பிடிக்கலன்னு சொல்லிருக்காரு, என்னடா கத்துறன்னு சொல்லிருக்காரு, உனக்கு கிஃப்ட் வேற தராங்க. இதுல குடு. வெரி டிசப்பாயிண்டட். ஏன் சார் அழுகுறீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஏய், சார் ஆல்சோ இஸ் வெரி டிசப்பாயிண்டட்ரா. நீ அது ஒரிஜினல்ல இல்லையோ இல்லாததெல்லாம் ஏன் நீ பாடி இருக்க? அது வந்து சார் நான் வந்து நீங்க இன்னும் gift கொடுக்கல. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன மறந்துட்டியா? Can you catch my point? சார் தப்பா வந்து பாடி இருக்கானா சார் நடுவுல? பாட்டுல இல்லாத பிஜிஎம்லாம் வந்து நடுவுல கத்தி. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பச்சா? இதெல்லாம் ஒரு கிரியேட்டரா அவருக்கு எவ்வளவு கடுப்பாகும். எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். சொன்னீங்கல்ல சார், நான் வந்து சிங்கர்ஸுக்கு விட்டு கொடுத்துருவேன், என்ன வேணாலும் பண்ணிக்கோ உங்க. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? சிங்கர்ஸ்க்கு விட்டு கொடுப்பேன், பட் பாட்டுல இல்லாததெல்லாம் நீங்க பண்ணீங்களே. இங்க வந்தோடனே தெரியாம பாட்டு சார். நான் ஐயோ, தெரியாம பண்ணிட்டேன், ஒரு அற்ப பத்திரம் நினைச்சு மன்னிச்சிருங்களேன். எதுவா இருந்தாலும் காரணம் வந்து 2 பேருமே ப்ளேம் எடுத்துப்போம். ஏன்னா யாரும் ப்ளேம்லாம் எடுக்க வேணாம். சூப்பரா தான் இருந்தது பிராங்க். டிஜே பிளாக் ஏதோ குடுக்க சொன்னாரா? ஆனா உனக்கு ரொம்ப திமிருடா. சார் கையில கொடுக்க சொல்ற பத்தியா? இருக்கட்டுமே, இருக்கட்டும், என்னங்க இருந்துட்டு போதுங்க. என்ன இருக்கு எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மிரள்வாங்க. என்ன அது ஒண்ணு இல்லமா பூஜா, நீங்க ஃபேமிலியா கொடுத்தா அவன் தனியா கிண்டியோட கொடுத்திருக்கான். ஆனா இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. நக்கல்யா அவனுக்கு. இத்தனை நாள் பாட்டு போட்டு ஏமாத்தி இவ்ளோ பகை மனசுக்குள்ள இருக்கு. உன் பெரியமாவோட ஷேர் பண்ணி சாப்பிடு. பரத், யூ ஹேவ் a unique style. டெஃபினட்டா நம்ம ஒரு சாங் ஒர்க் பண்ணலாம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ரொம்ப குஷியோ பயப்படுறாரா? தம்பி, அவர் ஸ்டுடியோக்கு போகும்போது இப்படி ஓடாதடா, காஸ்ட்லி ஐட்டம்டா எல்லாங்க. தள்ளி விட்டுறாத. என்ன ஒரு புத்திசாலித்தனம். பாட்டு தர போறது யுவன் சார் தானே பாட்டு தரேன்னு சொன்னாரு உனக்கு. எல்லாரும் ஏன் கட்டிப்பிடிச்சு? அவங்கனால தானே நான் இப்போ இங்க நின்று இருக்கேன். Amazing. Great. நாமா பண்றான் பாருடா டேய். என்னென்ன சொல்றான் பாருங்க. அப்ப நாங்கெல்லாம் உன்னை எதுவுமே எங்களை கட்டிப்பிடிச்சியா? இப்ப பாருங்க நீங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஏன்டா பாக்குறவங்க என்ன முத்தம் கொடுக்குறீங்க? எனக்கு சந்தோஷம், அதனால முத்தம் நான் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. நான் கொடுத்தோம். என்னைக்கு இது வேணும்? ஏய், கேக்குற அளவுக்கு அச்சோமா. ஏண்ட தளபதிடா இவன், ஏண்ட தளபதி. என்ன நீ கட்டிப்பிடிக்கவே? இது வீடு இல்ல, விக்ரமன் சார். சரி, சாரோட ஷோல உனக்கு நடந்த ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்னா இது? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கு. சென்னை கான்செர்ட்ல சம்பவம்ல சரித்திரம். நான் ஸ்டேஜ் ஏறினேன், சவுண்ட் செக் சார். கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிங்க சார், பயமா இருக்கு சார். அப்படி பயமா இருக்கு. Hey, y'all come look at this. எனக்கும் பயமா தான் இருக்கு, நீ எனக்கு ப்ரேயர் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாரு.